அங்க நிலவரம் எப்படிங்க இருக்க? ஆமா ரமேஷ், கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்க உள்ளது. ரமேஷ், புயலை நல்லா காட்டுங்க ரமேஷ். இப்ப நல்ல புயல் தெரியுதுங்களா? என் கேமராமேனும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். என்ன ரமேஷ், ஒரு மாதிரி பிளரா தெரியுதுமோ? நீங்க புயல நல்லா காட்டுன்னு சொன்னதுனால கேமரா லென்ஸ் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்குங்க. ரமேஷ் ரமேஷ், புயலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? புயலுக்கு இன்னும் பெயர் வைக்கலங்க. இப்போ ரமேஷ், அது அனாதை புயலா ரமேஷ்? ஆமாங்க, பெயர் வைக்கலன்னா அனாதை புயல் தாங்க. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. எங்கன்னு நான் சொல்லட்டுமா? கோபி சுதாகரனை வீடியோல பாத்திருப்பீங்க. நான் உங்களோட பெரிய பெரிய ஃபேனுங்க. ரமேஷ், புயல் தெரியல. ரமேஷ், நல்லா காட்டுங்கமே. போங்கங்க, விட்டா நாங்களே காணாம போயிடுவோம். வருஷம் மழையும் பெய்யுது, வெள்ளமும் வருது. ஆனா ஒரு வருஷம் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. பின்னெச்சரிக்கை மட்டும்தான். தங்கக்குட்டி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஐயோ, விட்டுருந்தா எங்க அம்மா என்ன மழை தண்ணியிலேயே முக்குன்னு முக்கி எடுத்திருப்பாங்கங்க. அப்படி என்னங்க பண்ணீங்க நீங்க? எல்லாம் நான் கேட்ட கேள்விதாங்க. காரணம், அம்மா கிட்ட என்னங்க கேட்டீங்க? டிவி செய்தியில கனமழை பெய்ய போகுதுன்னு சொன்னாங்க. அதான் அம்மா கிட்ட ஏம்மா எவ்வளவு கணம் சொல்லவே மாட்டாங்கன்னு கேட்டேங்க. அம்மா கிட்ட ஏம்மா எவ்வளவு கணம் சொல்லவே மாட்டாங்கன்னு கேட்டேங்க. தங்கக்குட்டி, என்ன பண்றீங்க? அது வாங்க, நேத்து மலையில ஆட்டம் போட்டு பட்டாசு வெடிச்சதெல்லாம் இப்பதாங்க வேலையை காட்டுதுங்க. என்னாச்சுங்க? சளியால மூக்கெல்லாம் செவந்து மூக்கால ஒழுகுதுங்க. ஹாஸ்பிட்டல் போகலையாங்க? எங்கங்க, இந்த மழை விட்டுச்சு போகிறதுக்கு. அதான் நானே வீட்டில் நிலவேம்பு கஷாயம் செய்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்தா சொனுமலை, அந்த பக்கம் பார்த்தா சோனுமலை. சரி, பின்னாடி திரும்பி பார்ப்போன்னு பார்த்தா அட அங்கேயும் மழை தாங்க. என்ன மாதிரி குழந்தைங்க வெளியே வராதீங்க. சளி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம உடம்புக்கு நாம தான் பாதுகாப்பு.